Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல சொல்யூஷன் சாப்டர்ல இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1.15 பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்க question? An aqueous solution of 2% non-volatile solute exerts a pressure of 1.004 bar at the normal boiling point of solvent. What is the molar mass of solute? So இதான் question கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப இதுல ஆன்சர் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நான் வாலடைல் சொல்யூட். நான் வாலடைல் சொல்யூட்னா என்ன? வாட் இஸ் நான் வாலடைல் சொல்யூட்? ஸோ நான் வாலடைல் சொல்யூட் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வேப்பரைஸ் ஆகாது. ஸோ டஸ் நாட் வேப்பரைஸ். ஸோ இட் டஸ் நாட் வேப்பரைஸ். அதுதான் நான் வாலடைல் சொல்யூட். டஸ் நாட் வேப்பரைஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஸோ இந்த டாபிக் எதுலேருந்து வந்ததுன்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இந்த டாப்பிக்கில் வச்சு தான் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு பீக்கர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஸோ இது கேஸ் 1. ஸோ ஒரு பீக்கர் எடுத்துட்டு ஸோ இந்த பீக்கரில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இந்த பீக்கர் இதில் ஸோ ஃபுல்லாக என்ன எடுத்திருக்காங்கன்னா பியோர் சால்வெண்ட். ஸோ பியோர் சால்வெண்ட் வாட்டர் வச்சுக்கோங்க. பியோர் சால்வெண்ட் வாட்டர். ஓகேவா? ஸோ இது வாட்டர். ஸோ இப்போ வாட்டர் இப்போ இந்த சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இஸ் ஃபுல்லி ஆக்குபைடு பை ஒன்லி வாட்டர் மாலிகுல்ஸ். ஸோ இந்த சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி வாட்டர் மாலிகுல் தான் இருக்கும். ஸோ இது ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வாட்டர் இருக்கு இல்லையா? ஸோ இது வேப்பரைஸ் ஆகும். ஸோ இங்கே மேலே வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் அதுதான் P1 ஸோ இது என்னது? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியோர் சால்வெண்ட். இது என்னது? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர். ஸோ பியோர் சால்வெண்ட் வாட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பியோர் சால்வெண்ட் போட்டிருக்கும் போது இந்த சர்ஃபேஸில் ஒன்லி வாட்டர் தான் இருக்கு. ஸோ அதனால இதனுடைய வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இப்போ கேஸ் 2. ஸோ இந்த கேஸ் 2 பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரில் ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ இதில் 2% நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வாலடைல் சொல்யூட் பார்த்தீங்கன்னா ஸோ இதான் நான் வாலடைல் சொல்யூட். ஸோ ஒரு 2% நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வாலடைல் சொல்யூட். நான் வாலடைல்னா என்ன சொன்னேன்? இது வேப்பரைஸ் ஆகாது. ஸோ இப்போ இது சால்வெண்ட். ஸோ இது சால்வெண்ட். ரெட் கலர்ல இருக்கிறது சால்வெண்ட். ஸோ அந்த பிளாக் கலர்ல இருக்கிறது சொல்யூட். அப்போ சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட் ஆட் பண்ணா இது என்னது? இது சொல்யூஷன். சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட் ஆட் பண்ண பிறகு இதுக்கு பேர் என்ன? சொல்யூஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் இப்போ சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது? ஒன்லி வாட்டர் மாலிகுல் இருந்தது இல்லையா? வாட்டர் மாலிகுல் இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மாலிகுலோடைய நம்பர் குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சொல்யூட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 2% நான் வாலடைல் சொல்யூட். ஸோ இந்த நான் வாலடைல் சொல்யூட்டும் இந்த சர்ஃபேஸில் ஆக்குபை பண்ணுது. ஸோ இது சொல்யூட். ஸோ இது நான் வாலடைல் சொல்யூட். நான் வாலடைல் சொல்யூட். ஸோ அது இங்கே ஆக்குபை பண்ணுது சர்ஃபேஸில். அப்போ என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் அங்கே என்ன அது குறையுது. நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் குறையுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேப்பர் ப்ரெஷர் இப்போ இங்கே வாட்டர் பார்த்தீங்களா 1 2 3 4 5 6 தான் இருக்கு. ஸோ இந்த இதில் பாருங்க 1 2 3 4 5 6 7 8. அப்போ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் அதிகம் இருக்கு. இங்கே நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ இங்கே வேப்பர் ப்ரெஷர் குறையுது. ஸோ வேப்பர் ப்ரெஷர் குறையுது. ஸோ இதுதான் ஸோ P1 எடுத்துக்கிறோம். இது இப்போ இட் இஸ் நாட் vapor pressure of water. So it is vapor pressure of solution. So இது P1. So P1 ன்றது என்னது? vapor pressure of solution. அதாவது நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ண பிறகு அதனுடைய வேப்பர் பிரஷர் என்ன ஆகுது? குறையுது. ஸோ இதுதான் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். இதுதான் என்னது? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். ஸோ இப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா P1 P1 pure solvent. Vapor pressure of pure solvent divided by P1 by P1. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா chi2. ஸோ இந்த ஃபார்முலா என்ன? chi2. ஸோ chi2 என்ன அர்த்தம்?
So இது வந்து N2 by N1 plus N2. N2 by N1 plus N2. இதுதான் formula. So இப்போ வந்து N2 னா என்ன, N1 னா என்ன? So N1 அப்படின்னா, so it is number of moles of solute. N1 னா என்ன? So number of moles of solvent. So number of moles of solvent. N1 நாவே solvent. So number of moles of solvent. So N2 னா என்ன? N2 னா number of moles of solute. இது வந்து number of moles of solute. So அப்போ solute வந்து ரொம்ப small. நம்ம 2% தானே போட்டிருக்காங்க. So அப்போ இந்த solute வந்து ரொம்ப small. So இந்த denominatorல இருக்கிற இந்த solute வந்து என்ன பண்ணலாம்? Neglect பண்ணிடலாம். So it is neglected. ஏன்னா solvent கம்பேர் பண்ணும்போது solute வந்து ரொம்ப கம்மி. So அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, so we can write this formula as P1 naught minus P1 by P1 naught is equal to N2 by N1. அவ்வளவுதான். N2 by N1. So இப்போ நம்ம வந்து N2 and N1 கண்டுபிடிச்சிட்டோம்னா இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? So 2% non-volatile solute. So non-volatile solute. இது வந்து mass percentage. ஓகேவா? So இது வந்து non-volatile solute. Mass percentage. அப்பனா இது என்ன மீனிங் அப்படின்னா, mass of non-volatile solute எவ்வளோ அப்படின்னா 2 grams. So mass of non-volatile solute. So அதனுடைய mass எவ்வளோ அப்படின்னா 2 grams. Mass of non-volatile solute வந்து 2 grams. So இப்போ mass of solution பார்த்தீங்கன்னா percentage இல்லையா? percentageனா என்ன அர்த்தம்? 100 ன்னு அர்த்தம். So percentageனா 100. அப்போ mass of solution. So mass of solution பார்த்தீங்கன்னா 100 grams. அதான் 2%. 2% என்ன மீனிங்? 2 gram of non-volatile solute in 100 gram of solution. So இப்போ நமக்கு என்ன வேணும்? mass of solvent வேணும். So N1 ன்றது solvent இல்லையா? So அப்போ mass of solvent னா என்ன? mass of solution minus mass of solute. So அப்போ mass of solvent எவ்வளோ? 98 grams. So இப்போ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? So the vapor pressure of solution. So the question பார்த்தீங்கன்னா, vapor pressure of solution is an aqueous solution of 2% non-volatile solute exerts a pressure of 1.004 அப்படின்றது வந்து vapor pressure of solution at the normal boiling point of solvent ன்னு கொடுத்திருக்காங்க. normal boiling point of solvent. So இங்க solvent என்ன? water. So what is the normal boiling point of water? normal boiling point of water வந்து 100 degrees தெரியும் இல்லையா? point of water வந்து 100 degrees at 1 atmospheric pressure. So இது வந்து 1 atmospheric pressure 100 degrees Celsius at 1 atmospheric pressure. So what is 1 atmospheric pressure? ஏன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து பார்ல கொடுத்திருக்காங்க. So அப்போ வந்து pressure P1 naught pure solvent உடைய pressure. So அது வந்து என்னது? 1 atmosphere. So what is 1 atmosphere? 1 atmosphere is nothing but 1.013 bar. இது standard value 1.013 bar. So இப்போ வந்து P1 கொடுத்திருக்காங்க இல்லையா? So P1 எவ்வளோ? So 1.004 bar. So இது கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம வந்து N2 கண்டுபிடிச்சிடணும். N2 என்ன? number of moles of solute. So what is N2? number of moles of solute. So இதோட formula என்ன? given mass by molar mass of solute. So given mass of solute எவ்வளோ? 2. So 2 gram. molar mass of solute தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து M2 ன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் number of moles of solvent. So solvent என்ன? given mass by molar mass. நம்ம solvent weight கண்டுபிடிச்சோம்ல இங்க. mass of solvent 98 grams. So 98 by molar mass of water வந்து 18. So இதை வந்து இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். P1 naught minus P1 by P1 naught. So P1 naught என்ன? partial pressure of pure solvent 1.013 minus P1 என்ன? 1.004 divided by P1 naught 1.013 equal to N2 by N1. N2 என்ன? 2 by M2. So N1 னா இங்க கீழே போடணும். இங்க 98 by 18 வரும். 18 வந்து என்ன ஆகும்? நியூமரேட்டர்ல போயிடும். So இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். So 1.013ல 1.004 போச்சுன்னா 0.009 divided by 1.013 equal to, so 2 into 18 divided by M2 into 98.
ஸோ இதுலேருந்து M2 calculate பண்ணணும். ஸோ M2 என்ன? Just cross multiply பண்ணிட்டு, so what is M2? So M2 is 2 into 18 into 1.013 divided by இங்க வந்து என்னது 0.009 into 98. ஸோ இதை வந்து நீங்க calculate பண்ணீங்கன்னா வர ஆன்சர் வந்து 41.35. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வர ஆன்சர் வந்து 41.35 கிராம் பர் மோல். ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.